வெரி ஸ்வெட்டிங் மச்சான். சொல்றா, வர வர லைஃப்ல எது பண்றதுக்குமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுடா. ஏன்டா? அட போட, உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. என்னடா வாழ்க்கை இது? மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. ஏய், என்னடா நீ இப்படி இருக்க? அதான் சொன்னனே மச்சான், உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா. புரியாது. என்னன்னு சொன்னாதான்டா தெரியும். இரு, நீ சொல்றத வச்சு பார்த்தா உனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற. அப்போ நான் சொல்ற இந்த ஃபிட்னஸ்ல உனக்கு இருக்கான்னு சொல்லு. மோட்டிவேஷனே இருக்காது, டிப்ரெஷனா இருக்கும், தூக்கமே சரியா வராது இருக்கு. காலையில தூங்கி எந்திரிச்சாலே எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம்னா செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா செரிக்காது. ஏதாவது பண்ணுனாலே ஒரு மாதிரி நெர்வஸா இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உனக்கு இருக்கா? ஆமா மச்சான், நீ சொல்ற எல்லா பிரச்சனையுமே எனக்கு இருக்குடா. முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்கணும் மச்சான். மச்சான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னவா? நீ டாக்டர்லாம் போய் பார்க்க வேணாம் மச்சான். நீ ஹாப்பியா இருக்கணும்னு பண்ற சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல, இந்த டீ காஃபி குடிக்கிறது, அப்புறம் சிகரெட் அடிக்கிறது, அப்புறம் மாஸ்டர்பேஷன் பண்றது. சத்தமா பேசுறா, பப்ளிக் பிளேஸ்டா. மூடிட்டு கேள்றா வெண்ண. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாம நீ இப்படி சொங்கி மாதிரி சுத்திட்டு இருக்க. சரி சொல்லு, வீடியோக்குள்ள போலாமா? ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். இன்ட்ரோல பார்த்த மாதிரி நீங்களும் எந்த விஷயத்திலுமே மோட்டிவேட்டடா இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற இந்த 10 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், இயற்கையாவே உங்க மூளையில இருக்க டோபமைன் லெவல் கரெக்டா ஒர்க் ஆகும். கடைசியா சொல்ல போற 2 டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. நீயும் தான் மச்சான். ரெடியா? ஆரம்பிக்கலாங்களா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். டோபமைன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் அது எந்தெந்த வகையிலலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட், டோபமைன் அப்படின்றது நம்மளோட மூளைக்குள்ள சுரக்கிற ஒரு ரசாயன சுரப்பி தான். அது நம்ம பண்ற சின்ன சின்ன வேலை இருக்குல்ல, அதாவது நடக்கிறது, ஓடுறது, சாப்பிட்றது, யோசிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு தூண்டுறதுக்கும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசா நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மள மோட்டிவேஷன் பண்றதுக்கும், பழைய விஷயங்கள் இருக்கும்ல நம்ம பாஸ்ட்ல நடந்த ஏதாவது அதெல்லாமே நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணோம்னாலோ, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம மொபைல் கேம்ல வீடியோ கேம் விளையாடும் போது நம்ம வின் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்தினாலோ, இல்ல டீ காஃபி குடிக்கும் போதோ நமக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் சிகரெட் அடிக்கும் போதோ, சோசியல் மீடியால ரீல் ஸ்க்ரோல் பண்ணும்போதோ, ஈவன் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது கூட நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹாப்பினஸ்க்கு காரணமா இருக்க இந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே கிரியேட் பண்றதே நம்ம மூளையில இருக்க அந்த டோபமைன்ற ரசாயனம் சுரக்கிறதுனால தான். பட் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே நம்ம நல்லா இருக்குன்னு ரிப்பீட்டடா கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூளையில இருக்க டோபமைன்ற ரசாயனம் சுரக்கிறதுன்றதே சுத்தமா நின்று போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் பெருசா அச்சீவ் பண்ணாலுமே நம்மளால அது ஃபுல்லாவே ஃபீல் பண்ண முடியாது. டோபமைன் லெவல் எப்போலாம் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் நம்மளால மோட்டிவேட்டடா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸா கான்சென்ட்ரேஷனோட ஹாப்பினஸா நம்மளால இருக்க முடியும். அதுவே டோபமைன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு வைங்களேன், எந்த விஷயமே செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது, வெறுப்பா இருக்கும். என்னதான் பெருசா அச்சீவ் பண்ணாலுமே நம்மளால அதை ஃபுல்லா ஃபீல் பண்ணவே முடியாது. ரொம்ப டயர்டா இருப்போம், சோம்பேறியா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டிப்ரெஷனா மன அழுத்தமா இருக்கும். அதுக்கு காரணமே இந்த டோபமைன்ற ரசாயனம் மூளையில சுரக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான். நிறைய பேர் இந்த உலகத்துல இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு காரணம் அந்த டோபமைன் சுரக்கிறது கம்மியா இருக்கிறதுனால கூட இருக்கலாம். கடைசியா சொல்ல போற 2 டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் விஷயம், எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணணும். எக்ஸசைஸ்னா டெய்லி ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. டெய்லியும் நடக்கலாம், ஓடலாம், ஒடியாடலாம், டான்ஸ் ஆடலாம். உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஜிம்முக்கு போகலாம். அறிவியல் ரீதியா என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோபமைன் லெவல் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அதனால எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு போறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு பதிலாக ஒரு ரூம்குள்ள உங்களுக்கு பிடிச்ச ஒரு குத்து பாட்டை போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி ஆடுங்க. அப்படி ஆடும்போது யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா, ப்ரோ நான் லூஸ் மாதிரி ஆடிட்டு இல்லை, நான் ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க.
ரெண்டாவதா டோபமைனை அதிகப்படுத்துறதுக்கான சாப்பாடை சாப்பிடுங்க. நீங்க எந்த பொருள் சாப்பிட்டீங்கனாலுமே உங்க மூளையில இருக்க கெமிக்கல் அது டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ சம் ஃபுட்ஸ் லைக் பனானா, டார்க் சாக்லேட், காஃபி, கிரீன் டீ, ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அப்ப இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா சாக்லேட் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஏய் என்னடா என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். மச்சான் என் மைண்ட் அப்படியே ஃபயர் மாதிரி இருக்கு மச்சான். பாய் ஃபார்மி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சாப்பிடுங்க. இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? மட்டன் சிக்கனா கறி குழம்ப நல்லா அந்த தொட்டியில ஊத்தணும். எப்பா ரைத்தா வைக்கலப்பா. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். தேர்டா போதுமான அளவுக்கு தூங்குங்க. நைட்டு ஃபுல்லா ஆந்த மாதிரி தூங்காமலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க டோபமைன் லெவல் ஃபுல்லாவே கம்மியாயிரும். அதனாலேயே பகல்ல பாத்தீங்கன்னா சோம்பேறியாவும் சொங்கி மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால டெய்லியுமே நைட்டு 7 to 9 மணி நேரம் ஒரு குழந்தை மாதிரி நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பகல் ஃபுல்லா ஒரு ஜாம்பி மாதிரி தான் சுத்திட்டு இருப்பீங்க. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டே. நாலாவதா பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்கறது அப்படின்றது நம்ம மூளையில இருக்க கெமிக்கல் லெவலை உடனடியா ரியாக்ட் பண்ண வைக்கும். அதனாலதான் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கும் போது நம்ம மூடே சேஞ்ச் ஆகுது. அதனால நீங்க எப்போல்லாம் டவுனா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு. பாட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிப்ல சொன்னேன்ல, ஒரு பாட்டை போட்டு பைத்தியக்கார மாதிரி ஆடுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அஞ்சாவதா மெடிடேட் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். டோபமைனை கொலை பண்றது என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் தான். அதனால டெய்லி வெறும் 5 to 10 நிமிஷம் மட்டும் மெடிடேட் பண்ணுங்க. உங்களோட மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இப்படி டெய்லி பண்ணீங்கன்னா நீங்களே உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறத கண்டிப்பா உங்க கண்ணால பாப்பீங்க. இது வரைக்கும் 5 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ. நோட் பண்றியா இல்லையா? பண்ணிட்டு தான் மச்சா வரீங்க. நீங்களும் தான். ஆறாவதா சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதுல சக்சீட் ஆக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நீங்க ஏதாவது சின்ன விஷயம் அச்சீவ் பண்ணா கூட உங்க மூளை டோபமைன் கெமிக்கலை வெளியில விடும். அதனால சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதும் பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், நீங்க சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவி வைக்கிறதா இருக்கட்டும், டெய்லி வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு சின்ன சின்ன கோல் கொஞ்சம் செட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கோல் செட் பண்ணி அதுல அச்சீவ் பண்ணோம்னா தான் நம்ம ஏதோ பெருசா அச்சீவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூளையில இருக்க டோபமைன் கெமிக்கல் நமக்கு வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணும். அப்போதான் நமக்கு கிடைச்ச வெற்றியவே நம்ம ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும், அதை கொண்டாடணும் அப்படின்னே தோணும். இப்படி பண்றதுனால நமக்கு நம்மளே சின்ன சின்ன டாஸ்க்ல நம்ம சக்சஸ் ஆகுறதுனால நம்ம லைஃப்ல, அதாவது நம்ம ஒர்க்லயோ இல்ல வேற எங்கேயாவது வேலை எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அதுல நமக்கு ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தா கூட அதை பண்ணி முடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணாது. அது ஒரு சாதாரண விஷயமா தான் நம்ம எடுத்துக்குவோம். நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் கான்பிடென்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங்ல இருக்கவங்க, உமன்ஸ் எல்லாருமே இதை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏழாவதா பார்க்க போறது சூரிய ஆற்றல். என்னடா சூரிய ஆற்றல் அப்படின்ற அப்படின்னா, ஆமா உங்களுக்கு தெரியுமா, சூரியனோட வெளிச்சம் இருக்குல்ல, சன்லைட் இருக்குல்ல, அது நம்மளோட டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது.
அதனால தான் டெய்லியும் காலையில் இயர்லி மார்னிங் நல்லா கேட்டுக்கோங்க, இயர்லி மார்னிங் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வெயிலில் போய் நில்றா, கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காரு அப்படின்னு பெரியவங்க எதுக்காக சொல்கிறாங்க? இந்த ரீசனுக்காக தான். அதனால டேவோட ஸ்டார்டிங்லே உங்களை நீங்களே எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்துக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் உங்களால் முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் 20 நிமிஷம் டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற லெவலில் எனர்ஜி கிடைக்கும். வெயில் பட்டா கருத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காதீங்க. அட்லீஸ்ட் 10 நிமிஷம் டெய்லியும் காலையில் நீங்கள் வெயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் மூளையே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். அப்புறம் டெய்லியும் காலையில் சன் பாத் எடுக்கும் போது வெயிலை பார்த்து எனக்கு சுடுது அப்படின்னு சொல்லாதீங்க, வெயில் எனக்கு கிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. 8வதா பார்க்க போகிறது சோசியலைஸ் வித் பாசிட்டிவ் பர்சன்ஸ். மற்ற நபர்கள் கூட பழகும்போது எந்த ஒரு நெர்வஸுமே இல்லாம ஃப்ரீயா, பதட்டமே இல்லாம சகஜமா பேசுங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு க்ளோஸான பர்சனா ஹக் பண்ணுங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லாம பீப்புள்ஸ் கூட நல்லா இன்டராக்ட் ஆகுங்க. நான் உங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். கடைசியா நான் சொன்ன முக்கியமான 2 விஷயத்துக்கு வந்துட்டோம். 9th one, quite fake dopamine trap. பொய்யான டோபமைன் பொறியில சிக்கிக்காதீங்க. ரொம்பவே கவனமா இருங்க. அதிகமா சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றது, அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, போதைப் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கிறது, இது எல்லாமே இயற்கையாவே டோபமைன் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணிட்டே வரும். இது எல்லாமே எடுக்கும்போது இப்போ நமக்கு ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் ஃபியூச்சர்ல தான் அதோட விளைவு நமக்கு தெரியும். இது எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒஸ்டான ஃபீலிங் நமக்கு கிரியேட் ஆகும். அதனால இந்த மாதிரி பழக்கத்துலலாம் போய் மட்டும் மாட்டிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அளவோட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொய்யான டோபமைன் ட்ராப்ல மட்டும் போய் மாட்டிக்காதீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 8 இயற்கையாகவே டோபமைன் லெவலை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க. 10வதா பார்க்க போறது கிராட்டிடியூட் அல்டிமேட் டோபமைன் ஹேக். வாய்ஸ் ஆர்மி, இந்த விஷயத்தை நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ணப்பட்ட விஷயம். உங்களுக்கு ஃப்ரீயாவே டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆடணுன்ற, ஓடணுன்ற, பாடணுன்ற, வெயிலில் போகணுன்ற, எக்ஸசைஸ் பண்ணுன்ற, மெடிடேட் பண்ணுன்ற, ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிடாத. இதானே சொல்ற அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அப்போல்லாம் எதுவும் கிடையாது. உங்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் டெய்லியுமே ஒரு 3 வார்த்தை, அதாவது 3 லைன் நீங்களே எழுதுங்க. இன்னைக்கு இந்த 3 விஷயம் நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு நோட்டுலையோ நீங்கள் எழுதி வைங்க. டெய்லியும் நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணீங்க அப்படின்ற ஒரு 3 விஷயத்த மட்டும் நீங்கள் எழுதி வைங்க. பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு மல்லிகை பொருள் வாங்கி கொடுத்தேன், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், அம்மாவுக்கு உதவியாக வீடு கூட்டினேன், துணி மடித்து வச்சேன், அப்புறம் துணி காய போட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணீங்களோ, ஒரு சிம்பிளாக, இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் டெய்லியும் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. 3 விஷயம் மட்டும்தான் எழுதுங்க. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டோபமைன் ஹேக் தான். ஆனால் இதை பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோபமைன் லெவல் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் நான் 8 டிப்ஸ் சொன்ன பாருங்க, அது எல்லாமே விட்டுருங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ண வேணாம். ரெகுலர் லைஃப் ரொட்டீனில் நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ, என்ன நல்ல விஷயம் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்க, அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகி அதுலேயே உங்களோட டோபமைன் லெவல் வேற லெவலில் பூஸ்ட் ஆகும். இப்படி பண்ணுறது மூலயமா நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும், மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இறங்கி செய்வோம். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரியாது, நீங்க கமெண்ட் பண்ணியே தான் ஆகணும். 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க, 1 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்களையவே பிடிக்கும். இந்த விஷயத்தை நீங்க கண்ணாலே பார்ப்பீங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ஆர்மி மறந்துடாதீங்க. மச்சான் சொல்லு மச்சான், இந்த 10 விஷயத்துல நீ எதை ட்ரை பண்ண போற? நிறுத்து. நீங்க எதை ட்ரை பண்ண போறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்க தாட் என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறது. வெற்றி வெற்றி வெற்றி. என்னடா நான் கிளம்புறேன், நீ ஒன்ன மட்டும் தனியா சொல்ற? ஓ சாரி மச்சான். ரெடியா? ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்க தாட் என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க கிளம்புறோம். அது வரைக்கும் பாய் பாய்.